பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். ஏசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை உன்னை ரட்சிக்கும். ஆமே. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம்தான் உங்களை சுகப்படுத்தும், உங்களை குணமாக்கும், உங்களை பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கும். ஏசப்பா மேல நீங்க அதிகப்படியான நம்பிக்கை தான் விசுவாசம். ஆமே. சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கான் பாருங்க, அவன் என்ன சொன்னாலும் கேட்குறான் பாருங்க. நம்மளுடைய ஆண்டவரும் அதே போலதான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் நம்பும்போது அதுதான் விசுவாசம். ஆமே. பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலும் விழுகிறான் என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறான். அவன் இருக்கிற அந்த பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக அவனுக்கு வேதனை தாங்காமல் அவனை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறான் என்று சொல்லி ஏசப்பாவிடம் அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு விசுவாசம் இருந்தால் இவன் பிழைப்பான் என்று. ஆனால் அந்த தகப்பன் சொன்னது, எனக்கு விசுவாசம் வரும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஏசப்பாவிடம் அவன் கேட்டுக்கொண்டான். ஆமே. ஏசப்பா அந்த தகப்பனுடைய பரிதாப நிலையை பார்த்து அந்த மகனை சுகப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என்ன பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ராஜேஷ், உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமேன். சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. சோத்திரம் ஏசப்பா. சில பேருடைய வியாதிகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம். வியாதிகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. புது பலன் அடையட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதன்படி செய்வாராக. இந்த வார்த்தையை விசுவாசிங்க, விசுவாசமாயிருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக இந்த சுகத்தை பெறுவீர்கள். God bless you.